சாதகம் கொண்டுட்டு வந்தியா நீ? ஜாதகமா? ஏங்க நான் என்ன பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போறேன்? நான் சினிமாவில் கதை சொல்ல தாங்க வந்தேன். கதையை நம்புங்க. நல்லா தான் பேசுற. உன் சாதகம் நல்லான்றதான் அவரு கதை கேட்பாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் கதை சொல்ல வந்தேன். ஏன் சாதகம் சரியில்லை, அவருக்கு அசண்டா சேர்ந்துட்டேன், தெரிஞ்சுக்க. என்னங்க சொல்றீங்க? பல டேட்ட பல வருஷமா ஒர்க் பண்ணிட்டு கதை சொல்ல வந்தா கதை கேட்காம கட்டத்தை கேட்கறாருங்கிறீங்க. ஏங்க கட்டத்தை நம்பினவன் எவனும் இன்னைக்கு ஃபீல்ட்ல கிடையாது. கதையை நம்பினவன் தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? என் கதை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கண்டிப்பா ஜெயிப்பேன். நாங்களும் ஓப்பனிங் அப்படித்தான் பேசலாம். 10 மணி ஆச்சு, பவர் வந்துரும். என்ன கரண்ட் இல்லையா? பவர் இல்லையா? பவர் ஸ்டார். ஏங்க அவருக்கு பவர் ஸ்டார்னு யாருங்க பேர் வச்சா? யாரும் கொடுக்கல, அவனா வச்சுக்கிட்டான். அவனா வச்சுக்கிட்டானா? பேசாம அப்படி உட்கார். பணம் இருக்கவன்லாம் பட்டம் வாங்கிடுறானுங்க. நம்ம ஓவரா பேசிட்டோம் பவரை பத்தி. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன சுப்ராஜ், பவரை பத்தி சொன்னியா? சொல்லிட்டேன். பவர்னு சொன்னியா? பவர் ஸ்டார்னு சொன்னியா? கமான். ஐயோ, இந்த பேருக்கு இந்த ஆளா அலையறானே. வணக்கம் சார். என்ன தம்பி, கரெக்ட் டயத்துக்கு சுப முகூர்த்தத்துல வந்திருக்கீங்க. உட்காருங்க. என்ன தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். தம்பி எனக்கு டைமே கிடைக்கல தம்பி, இப்பதான் டைமே கிடைச்சது. சரி சரி, நீங்க கதை சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, அது உங்க சொந்த கதையா இல்ல வேற யார்ட்டையாவது சுட்ட கதையா? சார் என் சொந்த கதை சார். சொந்த கதையா? சரி சொல்லுங்க தம்பி. சார் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கரண்ட் மேட்டர். சார் பேஸ்புக்கை பேஸ் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரியை ரெடி பண்ணியிருக்கேன் சார். இந்த பவருக்கே பவர்ஃபுல் கதையா? இதெல்லாம் பவரா? ஆமா சார். சரி சொல்லுங்க சார். இன்னைக்கு பசங்க பொண்ணுங்க எல்லாருமே பேஸ்புக்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க சார். அப்படி அக்கௌண்ட் வச்சிருக்கிற 2 பொண்ணுங்களை காட்டுறோம் சார். அந்த பொண்ணுங்க பசங்க கூட பழகி காதலிக்கிற மாதிரி நடிச்சு காசை கறக்குறாங்க சார். அதுக்காக ஒரு வீட்டே எடுத்து தங்கியிருக்காங்க சார். அந்த வீட்டுல ஒரு பேய் இருக்கு. அந்த வீட்டை ஓபன்